எதை இழந்தாயோ, எந்த ஸ்தானத்தை இழந்தாயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து நீ தவித்தாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் மறுபடியும் அதே ஸ்தலத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், எங்க வெட்கப்பட்டாயோ அங்கேயே உன் தலையை நான் உயர்த்துவேன். எங்க நீ கேவலப்பட்டாயோ அங்கே உன் தலையை உயர்த்துவேன். எங்க நீ அவமானப்பட்டாயோ அங்கே உன் தலையை உயர்த்துவேன். எங்க ஜனங்களால் வெறுக்கப்பட்டாயோ, தள்ளப்பட்டாயோ, அங்கே உன் தலையை உயர்த்தி உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களே, உன் தலை உயரும், நீ உயர்த்தப்படுவார். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். சத்துருவை நின்று யுத்தம் செய்வார். உன்னுடைய கலக்கத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். தீங்கை உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணும்படி சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். காரணம், உன்னுடைய நெருக்கத்தையும் உன் தீங்கையும் நான் அறிந்த தேவன். ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையை உங்கள் நடுவிலே சொல்லுகிறேன். நெருக்கப்பட்டாயா? இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? தனிமையில இருக்கிறாயா? எல்லா வாசல் அடைப்பட்டு விட்டதா? வாசல் எல்லாம் அடைப்பட்ட நிலையிலே எந்த உதவியும் எனக்கு கிடைக்காமல், எந்த சகாயம் எனக்கு இல்லாமல் எல்லாம் அடைப்பட்டு கிடக்கிறதா? கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறாயா? உன் ஊழியத்திலே ஏன் இந்த நெருக்கம்? உன் குடும்பத்தின் மத்தியிலே ஏன் இந்த தீங்கு? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சத்துருக்கு எதிர்ப்படுவேன். சத்துரு உன்னை தொட முடியாது. உன் குடும்பத்தை தொட முடியாது. உன் பிள்ளைகளை தொட முடியாது. கர்த்தர் கொடுத்த வேலையை தொட முடியாது. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை தொட முடியாது. கர்த்தர் கொடுத்த வியாபாரத்தை பிசாசானவன் தீங்கு வந்து நஷ்டப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா.